அப்பாடா, நான் க்ளீன் ஷேவ் பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க. ஏன் தெரியுமா? OnePlus 15R வந்துருச்சு. அண்ட் OnePlus 15Rல Snapdragon 8 Gen 5 தான் இருக்குங்க. ஆமா, என்ன சொல்றேன் இவன், எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஷார்ட் வீடியோ பாருங்க. நான் என்ன சொல்லி வச்சிருந்தேன்னு பாருங்க. கைஸ், எனக்கு ஒரு சீக்ரெட் OnePlus போனை பத்தி தெரிய வந்திருக்கு. அண்ட் அதுல Snapdragon 8 Gen 5 ப்ராசஸர் இருக்க போதுங்க. ரூமர் தப்பா இருந்ததுன்னா நான் ஃபுல் ஷேவ், க்ளீன் ஷேவ் பண்ணிடுவேன். ஸோ எனிவே, OnePlus 15R இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ணி நான் இதோட ரிவ்யூ கொடுக்க போறேன். நாங்கள் ப்ராப்பராக டீடைல் டெஸ்டிங் பண்ணிருக்கோம். அண்ட் இட் இஸ் அ வெரி குட் ஃபோன். ஆனால் பிரச்சனை என்னன்னா, ஃபோனோட ப்ரைஸஸ்லாம் ஏறிட்டே போயிட்டு இருக்கு பிகாஸ் ஆஃப் ரேம் ஷார்டேஜ் இஷ்யூஸ். ஸோ ரேம் ஷார்டேஜ் இருக்கிறதுனால பிராண்ட்ஸுக்கு கட்டுப்பட மாட்டேங்குது. அண்ட் இந்த 15Rோட பிரைஸும் கம்பேர்ட் டு 13R லான்ச் பிரைஸ் கொஞ்சம் கூடி இருக்கு. அப்போ கூட இது வர்த்தா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது கண்டிப்பா வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா, என் பேர் இர்ஷாத். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ட்ராக்கிங் டெக் தமிழ். ஆரம்பிக்கலாமா? ஸோ OnePlus 15Rோட பாக்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா டிப்பிக்கல் OnePlus பாக்ஸ் தாங்க. ஏன்னா ரெட் உங்களுக்கு பாக்ஸ் கிடைச்சிரும், பிளாக் லெட்டரிங் இருக்கு. உள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இந்த நெவர் செட்டிலோட இன்னொரு பொட்டி கொடுத்துருக்காங்க. அதுல வந்து கேஸ் இருக்கு. அண்ட் வெரி நைஸ் லுக்கிங் கேஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். சிலிகான் கேஸ், ஒரு குவிக் ஸ்டார்ட் கைட் கொடுத்துருக்காங்க. அது சைடில் வச்சுறேன். அண்ட் அதுக்கு அடியிலே உங்களுக்கு வந்து ஃபோன் கொடுத்துருக்காங்க. பட் அது சைடில் வச்சுறேன் ஃபர்ஸ்ட். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சூப்பர் WOOC 80 வாட் சார்ஜர் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு வந்து சிம் எஜெக்டர் டூலும் கிடச்சிரும். அண்ட் டைப் A to Type C கேபிளும் இருக்குங்க. ஆல்ரைட், ஃபோன் எடுத்து பார்க்குற நேரம் வந்தாச்சு. ஓஹோ, ஸோ திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் லுக் அட் த OnePlus 15R. ஸோ இந்த கலர் பேர் வந்து மின்ட் ப்ரீஸ் கலருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு லைட் கிரீன் கலராக கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சார்கோல் பிளாக் கலர் ஒன்று இருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் எலக்ட்ரிக் வயலட் கலரும் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிரீன் கலர்லையும் பிளாக் கலர்லையும் உங்களுக்கு கிளாஸ் கிடைச்சிரும், விச் இஸ் குட். அண்ட் எலக்ட்ரிக் வயலட்ல வந்து உங்களுக்கு ஃபைபர் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இட் இஸ் அன் எக்ஸ்க்ளூசிவ் டு இந்தியா கலருங்க. ஸோ 15Rோட டிசைன் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பார்க்கறதுக்கு கொஞ்சம் OnePlus 15 மாதிரி தான் இருக்கு, வித் டிஃபரெண்ட் கேமரா மாடியூல் டிசைன். ஏன்னா கேமரா மாடியூல் OnePlus 15 வந்து கம்ப்ளீட்லி ஸ்கொயரா இருக்கும். இதுல வந்து கொஞ்சம் ரெக்டாங்கிள் ஷேப்ல கொடுத்துருக்காங்க. இப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா இதுல வந்து பின்னாடி 2 கேமரா தான் இருக்கு உங்களுக்கு. அதை பத்தி நான் சொல்ல போறேன். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா இந்த 15Rல உங்களுக்கு ப்ராப்பர் IP69K சர்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. ஜஸ்ட் லைக் த OnePlus 15 IP69K இருக்கு, IP69 இருக்கு, அண்ட் IP68 உங்களுக்கு கிடைச்சிரும். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல Corning Gorilla Glass 7 ஐ ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க. அண்ட் ஆஃப் கோர்ஸ் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கிரீன் கார்டும் போட்டு கொடுத்துறாங்க. அதை நான் இப்போ கழட்ட போறேன். இன்னொரு கொலை வெறியில எனக்கு இது பண்றதுல ஒரு ஃபன் தாங்க. ஏன்னா இதுல ஒரு பியூட்டிஃபுல்லான ASMR சவுண்ட் ஒன்று வரும். ரெடி? வாவ். ஓகே, அது பண்ணி முடிச்சாச்சு. இப்போ சைட்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெட்டல் ஃப்ரேம் கொடுத்திருக்காங்க. சோ which is very very good. ஏன்னா இங்க வந்து பிளாஸ்டிக் ஆண்டனா பேண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிரும். இங்க வந்து பவர் பட்டன் இருக்கு, அதுக்கு மேல வால்யூம் ராக்கர் கொடுத்திருக்காங்க. மேல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு மைக்ஸ் இருக்கு, ஸ்பீக்கர் கிரில் இருக்கு. சைடுல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பிளஸ் கீயும் கிடைச்சிருங்க. எஸ், அலர்ட் ஸ்லைடர் கிடையாது. ஏன்னா OnePlus 13Rல அலர்ட் ஸ்லைடர் இருந்தது, இதுல அலர்ட் ஸ்லைடர் கிடையாது. கீழ வந்து Type C 2.0 போர்ட் உங்களுக்கு கிடைச்சிரும். சிம் கார்டு ட்ரே இருக்கு, dual nano சிம் கார்டு சப்போர்ட் இருக்கு. அண்ட் ஆஃப் கோர்ஸ் இன்னொரு ஸ்பீக்கர் கிரிலும் கொடுத்திருக்காங்க. சோ இதான் உங்க டிசைன் எக்ஸ்பீரியன்ஸ் வித் OnePlus 15R. ஒரு தடவை வெயிட் செக் பண்ணி பார்த்தலாமா? கொஞ்சம் வெயிட் இருக்குங்க இந்த போனுக்கு. ஏன்னா இதுக்குள்ள ஒரு பெரிய பேட்டரி கொடுத்திருக்காங்க. என்ன பேட்டரி சைஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு பேட்டரி செக்ஷனுக்காக வெயிட் பண்ணுங்க. பட் லெட்ஸ் டேக் a look at the weight. நீங்க பாத்தீங்கன்னா ஐ திங்க் கிட்டத்தட்ட 210 கிராம் ஈஸியா இருக்கும்னு நம்புறேன் நான். லெட்ஸ் செக். அப்பாடா, 220 கிராம் இருக்குங்க. இட்ஸ் a very heavy phone because it has a big battery inside. நான் வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு குவிக் drop test. ஒன்னும் ஆகாது. and bounce it. No problem. எப்படியும் கேஸ் கொடுத்துட்டாங்க, ஸோ நீங்கள் கேஸ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் குட். ஸோ டிசைனை பொறுத்த வரைக்கும் ஐ லைக் இட். USB 3.2 கொடுத்துருந்தா பெட்டராக இருந்திருக்கும். பட் ஓவரால் IP69 ரேட்டிங், IP69K ரேட்டிங் கொடுத்துருக்கிறதுலாம் இட்ஸ் டெஃபினெட்லி அன் அப்கிரேட் ஓவர் OnePlus 13R. ஓகே, அடுத்து டிஸ்பிளே பற்றி பேசலாம். அண்ட் டிஸ்பிளேல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் ஸ்விட்ச் ஆன் பண்ணிடுறேன். பேசிக்கலி டிஸ்பிளே சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக்கியிருக்காங்க கம்பேர்ட் டு OnePlus 13R. பட் இந்த முறை உங்களுக்கு வந்து 165 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துட்டு ஜஸ்ட் லைக் த OnePlus 15 LTPO டெக்னாலஜியை தூக்கிட்டாங்க. இப்போ வந்து உங்களுக்கு LTPS ஸ்கிரீன் தான் கிடைக்கும். சோ பேசிக்கலி நீங்க பாத்தீங்கன்னா 60 Hz to 120 Hz உங்களுக்கு ரிஃப்ரெஷ் ரேட் கிடைக்கும். ஆனா 60 to 120 சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, உங்களுக்கு சிஸ்டம் UI வந்து 120 Hz தான் ரன் பண்ணும். பட் நீங்க சில கேம்ஸ்லாம் 165 Hz ல ரன் பண்ணலாம். அது எந்த கேம்ஸ்னு நான் சொல்றேன். டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பிரைட்டான டிஸ்ப்ளே சொல்லலாம். பெஸ்ட் பிரைட்னஸ்லாம் கிடையாது. வெளிய எடுத்துட்டு போனீங்கன்னா சூரிய வெளிச்சத்துல இட் லுக்ஸ் ஃபைன். அண்ட் உங்களுக்கு HDR பீக் பிரைட்னஸும் நல்லா கிடைச்சிரும். பேசிக்கலி நீங்க பாத்தீங்கன்னா யூடியூப்ல, நெட்ஃபிளிக்ஸ்ல HDR வீடியோஸ் பார்க்கும்போது இட் லுக்ஸ் குட். பை தி வே, இந்த 165 Hz மட்டும் கொடுக்கல. ஆக்சுவலி கம்பேர்ட் டு OnePlus 13R உங்களுக்கு இந்த வருஷம் OnePlus 15Rல அல்ட்ராசானிக்
in display fingerprint scanner கொடுத்திருக்காங்க, which is definitely better quality than opticalங்க. And of course 260 Hz PWM dimming rating இருக்கு, color tuning நல்லா பண்ணிருக்காங்க. So display வந்து ஒரு அப்கிரேடா இல்லனாலும் கண்டிப்பா ஒரு சைடு கிரேட்னு சொல்லலாம், ஒரு டிஃபரண்டான அப்ரோச் எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். டவுன் கிரேட் கண்டிப்பா கிடையாதுங்க. அப்கிரேட் நீங்க தேடுறீங்கன்னா that has to be the Snapdragon 8 Gen 5. So Snapdragon 8 Gen 5 நீங்க பாத்தீங்கன்னா Qualcomm-ஓட one of the latest processors and it is very very powerful. எவ்வளவு பவர்ஃபுல்னு சொல்றேன், பட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரெண்டு வேரியன்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. ஒன்னு வந்து 12 GB வேரியன்ட் இருக்கு, இன்னொன்னு வந்து 12 GB வேரியன்ட் கொடுத்திருக்காங்க. ஆமா, போன வருஷம் தான் 13R 16 கொடுத்தாங்களே, இந்த வருஷம் எதுக்கு அந்த 12 GB ஆக்கிட்டாங்க தெரியாதாங்க? RAM பிரைஸ் கூடிருச்சு, அஃபோர்ட் பண்ண முடியாது OnePlus-னால கொடுக்கிறதுக்கு 16 GB. இன்ஃபேக்ட் சில ரூமர்ஸ்ல என்ன சொல்றது தெரியுமா, பட்ஜெட் போன்ல கூடிய சீக்கிரம் அடுத்த வருஷம் RAM பிரைஸ்ல அதிகமானதுனால ஆக்சுவலி 4 GB RAM வேரியன்ட்ல கொண்டு வர போறாங்களா 2026ல. கிரேசில. எனிவே 12 GB RAM கூட இட் இஸ் குட் only, நோ ப்ராப்ளம். ஏன்னா உங்களுக்கு வந்து LPDDR5X RAM டைப் கொடுத்திருக்காங்க and ஸ்டோரேஜ் கூட நீங்க பாத்தீங்கன்னா UFS 4.1 ஸ்டோரேஜ் கிடைச்சிரும். AnTuTu ஸ்கோர் நீங்க பாத்தீங்கன்னா 3.1 மில்லியன் AnTuTu ஸ்கோர் கிடைக்குதுங்க, which is very very good. Geekbench கூட நீங்க பாத்தீங்கன்னா நல்ல Geekbench ஸ்கோர்ஸ் இருக்கு. இன்ஃபேக்ட் இட் இஸ் வெரி க்ளோஸ் டு தி Dimensity 9500 நீங்க பாத்தீங்கன்னா CPU ஓட பெர்ஃபார்மன்ஸ். ஏன்னா CPU ஸ்டெபிலிட்டி நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 83% கிடைக்குதுங்க and GPU ஸ்டெபிலிட்டி கூட நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 78.3% கிடைக்குது, which is crazy, which is very very good. இது கண்டிப்பா ஒரு கேமிங் ஃபோட்டோ கூட நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுல வந்து ஒரு பெரிய 3D cryo velocity vapor cooling செட்டப் கொடுத்திருக்காங்க. அதுல உங்களுக்கு ஏரோஜெல் ஷீட்ல வந்து SoC மேல போட்டு கூலிங் நல்லா பண்ணிருக்காங்க. இந்த போன்ல ஹீட்டிங் பிரச்சனையே கிடையாதுங்க. இது நாங்க ஜென்ஷன் இம்பாக்ட் விளையாண்டோம், அதுல 59 FPS வந்தது. இன்ஃபேக்ட் Wuthering Wavesல கூட நீங்க பாத்தீங்கன்னா 58.3 FPS வந்திருக்குங்க. இப்போ புதுசா Red Dead Redemption கூட லான்ச் ஆயிருக்கு, அந்த கேம் கூட விளையாடி பார்த்தோம். இட் வர்க்ஸ் அப்சல்யூட்லி ஃபைன். ஆமா தம்பி, நீ 165 Hz சொன்னீங்க, அப்ப இந்த கேம்ல எல்லாம் 165 Hz இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல, இந்த கேம்ல 165 Hz உங்களுக்கு கிடைக்காது. உங்களுக்கு 165 Hz வந்து நேட்டிவ்லி சில கேம்ஸ்ல இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் மெயினான கேம் எனக்கு பிடிச்ச கேம் வந்து Call of Duty மொபைல்ல கிடைச்சிரும். இன்ஃபேக்ட் எந்த கேம்ஸ்ல எல்லாம் இருக்குன்னு நான் ஒரு ஸ்கிரீன்ஷாட் காட்டுறேன் ஸ்கிரீன்ல, நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லிட்டா, அந்த OnePlus 15ல ஜென்ஷன் இம்பாக்ட்ல நியர் நேட்டிவ் 120 FPS கொண்டு வந்தாங்கல வித் கேம் ஃப்ரேம் இன்டர்போலேஷன், அந்த விஷயம் இந்த 15Rலயும் இருக்குங்க, which is so good. அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா 15Rல உங்களுக்கு G2 Wi-Fi chip கொடுத்திருக்காங்க. So basically Wi-Fi 7 சப்போர்ட் இருக்கு, Bluetooth 6 சப்போர்ட் உங்களுக்கு கிடைச்சிரும், NFC சப்போர்ட் இருக்கு, தேவையான 5G bands எல்லாமே கொட்டி கொடுத்திருக்காங்க. So you have everything you want. Okay, battery இங்க தாங்க OnePlus 15R is crazy. ஏன்னா இதுல வந்து ஒரு 7400 mAh சிலிகான் கார்பன் பேட்டரி கொடுத்திருக்காங்க. compared to OnePlus 15 slightly பெரிய பேட்டரி. and நீங்க பாத்தீங்கன்னா இதுல பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் டியூனிங் தாறுமாறா பண்ணிருக்காங்க. எங்களுக்கு ஈஸியா 10-12 மணி நேரம் ஸ்கிரீன் ஆன் டைம் அதுக்கு மேலேயே கிடைக்குதுங்க. சூப்பர்பான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு, பேட்டரி டியூனிங் நல்லா பண்ணிருக்காங்க. ஆஃப் கோர்ஸ் சிலிகான் கார்பன் பேட்டரி தான். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா 80 வாட் சார்ஜிங் வேற இருக்கு, so that's nice. ஆஃப் கோர்ஸ் உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜிங் கிடைக்காது, but that's okay. அந்த ஒரு காம்ப்ரமைஸ் நம்ம பண்ணிக்கலாம், ஏன்னா பிரைசிங் வந்து கொஞ்சம் கம்மியா தான வச்சிருக்காங்க. அடுத்து கேமராஸ். அண்ட் கேமராஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா 50 MP பிரைமரி கேமரா கொடுத்திருக்காங்க, 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா இருக்கு, அண்ட் ஃப்ரண்ட்ல 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா வித் ஆட்டோ ஃபோக்கஸ் கொடுத்திருக்காங்க. சோ நீங்க பாத்தீங்கன்னா செல்ஃபி கேமரா வந்து அப்கிரேட் பண்ணிட்டாங்க கம்பேர்ட் டு OnePlus 13R. ஆனா OnePlus 13Rல இந்த டெலிஃபோட்டோ கேமராவை தூக்கிட்டாங்க. ஆனா OnePlus 13Rல உங்களுக்கு Hasselblad டியூனிங் கிடையாது, OnePlus 13ல Hasselblad டியூனிங் கொடுத்திருந்தாங்க. OnePlus 15 சீரிஸ்ல இருந்து Hasselblad பார்ட்னர்ஷிப் தீர்ந்ததுனால you don't have Hasselblad anymore, but Detail Max னு ஒரு என்ஜின் கொண்டு வந்தாங்க. அந்த சேம் Detail Max என்ஜின் வந்து உங்களுக்கு OnePlus 15ல இந்த என்ஜின் வந்து OnePlus 15Rலயும் இருக்கு. இதனால அட்வான்டேஜ் என்ன வருதுன்னா, உங்களுக்கு வந்து குவாலிட்டி ஆஃப் இமேஜஸ் கண்டிப்பா பெட்டரா கிடைக்குதுங்க கம்பேர்ட் டு 13R. எனக்கு ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க பாத்தீங்கன்னா பிரைமரி கேமரா வச்சு நீங்க வந்து இப்போ 26 மெகாபிக்சல் ஹை ரெஸ் சாம்பிள்ஸ் ஷூட் பண்ணலாம், கரெக்டா லைட் இருந்துச்சுன்னா, and it looks really really good. லோ லைட் பெர்ஃபார்மன்ஸ் கூட ஓரளவு இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்கன்னு கண்டிப்பா சொல்லலாம் வித் பிரைமரி கேமரா. கிண்டோஸ் வந்து பெஸ்டா இல்லனாலும் ஓரளவு நல்லா தான் இருக்கு, HDR டியூனிங்கும் நல்லா பண்ணிருக்காங்க. சோ ஓவராலா பிரைமரி கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு பிடிச்சிருக்குங்க. அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா இஸ் ஓகே, ஏன்னா அல்ட்ரா வைட்ல இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம்னு எனக்கு தோணுது. ஆக்சுவலி செல்ஃபி கேமரா தாறுமாறா இருக்கு, கிறிஸ்டல் கிளியரான செல்ஃபிஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். டே லைட் ஆகட்டும், லோ லைட் ஆகட்டும், போர்ட்ரேட்ஸ் ஆகட்டும், எல்லாத்துலயுமே வந்து உங்களுக்கு நல்ல குவாலிட்டி செல்ஃபி இமேஜஸ் கிடைக்குங்க. பெஸ்டான இம்ப்ரூவ்மெண்ட் என்ன தெரியுமா, வீடியோ ரெக்கார்டிங். பிரைமரி கேமரா வச்சு நீங்க 4K 60 FPS மட்டும் இல்லங்க, 4K 120 FPS வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணலாம், அண்ட் ஃப்ரண்ட் கேமரா வச்சு 4K 30 FPS வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணலாம், which is really really good. இன்ஃபேக்ட் இது வரைக்கும் ஸ்கிரீன்ல நாங்க காட்டிட்டு இருந்தோம் OnePlus 15R போட்டோ சாம்பிள்ஸ் எல்லாமே நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் நான் இந்த போன்ல எடுத்திருக்க எல்லா போட்டோ வீடியோஸையும் வந்து ஒரு G Drive லிங்க்ல போட்டு டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு வச்சிருக்கேன், அங்கிருந்து போய் செக் பண்ணுங்க, உங்களுக்கே தெரிஞ்சிடும். இட் இஸ் a decent upgrade
ஓவர் OnePlus 13R ஓட கேமரா டியூனிங். பட் ஜூம் பெர்ஃபார்மன்ஸ் தேடுறீங்கன்னா அப்போ OnePlus 13R தான் பெட்டர். ஏன்னா அதுல அட்லீஸ்ட் ஒரு 2x கேமரா கொடுத்துருந்தாங்களே. ஸோ ஓவராலா OnePlus 15R என்ன பொறுத்த வரைக்கும் இட்ஸ் a குட் அப்கிரேட் ஓவர் OnePlus 13R நான் கண்டிப்பா சொல்வேங்க. OnePlus 13 OnePlus 15 கம்பேர் பண்ணீங்கன்னா நிறைய பேர் வந்து அது பெரிய அப்கிரேட் எனக்கு தெரியல அப்படின்னு அவங்களுக்கு தோணுச்சு. பட் இந்த 15R ஐ திங்க் இஸ் a very very good phone. நிறைய பேருக்கு நான் கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்ண தான் போறேன். ஏன்னா உங்களுக்கு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் கிடைச்சிரும், பெட்டர் பேட்டரி லைஃப் கிடைச்சிரும், கேமரா டியூனிங் பெட்டரா பண்ணிருக்காங்க. சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்ல வந்துட்டேன்ல. Oxygen OS 16 based on Android 16 4+6 years of updates கொடுத்திருக்காங்க. And Oxygen OS நீங்க பாத்தீங்கன்னா is one of the best operating systems out there. Third party apps ஒரு 2-3 apps கொடுத்திருக்காங்க. பட் எல்லாமே யூஸ்ஃபுல்லான apps கொடுத்திருக்காங்க. இந்த bloatware எல்லாம் கிடையாது, which is very nice. Anyway, so overall software experience நீங்க பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். டிஸ்ப்ளேல கூட நீங்க பாத்தீங்கன்னா 165 Hz கொடுத்திருக்காங்க. நிறைய பேருக்கு அது பிடிச்சா பிடிக்கலாம். And overall டிசைன்ல கூட உங்களுக்கு வந்து especially build qualityல improvements பண்ணிருக்காங்க with IP69K rating. So நாங்க இப்போ ஷூட் பண்ற டைம்ல வந்து எனக்கு OnePlus 15R ஓட பிரைஸ் தெரியல. பட் எனக்கு என்ன தோணுதுன்னா கிட்டத்தட்ட 45,000 to 50,000 rupees குள்ள இந்த ஃபோன் லான்ச் ஆச்சுன்னா I think it will definitely be great value for money. அதுக்கு மேல எல்லாம் போறது சான்ஸே இல்லைங்க. 100% அது எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான். So yeah, OnePlus 15R பிடிச்சிருக்கா பிடிக்கலையா கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டக்குனு டெக்கு போடுங்க கிளிக்கு ட்ராக் இன் டெக் தமிழ்.